ஸோ இப்பொழுது நான்காவது பி. ஓகே, HIPP, நாலாவது லெட்டர். ஓகே, அதில் என்ன சொல்கிறோம்? பாப்புலேஷன். நிறைய பிரச்சனை. 7 பில்லியன் பீப்புள், 700 கோடி மக்கள். இந்தியா 135 கோடி, சைனா 145 கோடி. ஆசியாவில் 61% பாப்புலேஷன் ஆசியா கண்டத்திலேயே இருக்காங்க. அந்த 61ல் ஏறக்குறைய முக்கால்வாசி இந்தியாவும் சீனாவும் தான். இன்றைய தினம் கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் த எர்த்னு சொல்லுவார்கள். இந்த பூமி எவ்வளவு பேருக்கு, இது எத்தனை மனிதர்களுக்கு சப்போர்ட் செய்ய முடியும்? ஸோ எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது நம்ம 50 வருடங்களுக்கு முன்னால் கலப்பை, மாட்டு வண்டி, இப்பேற்பட்ட லைஃப் ஸ்டைலில் 1000 கோடி மக்களை கூட சப்போர்ட் பண்ணலாம். விளங்குதா? நிறைய பிள்ளைகள் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நிறைய பேர் இந்த பூமி கடவுள் அழகாக கொடுத்துருக்கிறார். இயற்கை வளங்களை எல்லோரும் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக வாங்கலாம். ஆனால் இப்போ என்னாச்சு? கன்சம்ஷன். இப்போ இருக்கின்ற லைஃப் ஸ்டைல், பெரிய வீடு, காரு, எலக்ட்ரானிக்ஸ், நமது நுகர்வு கலாச்சாரம், இப்பேற்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஹை எக்கனாமிக் க்ரோத், உச்சநிலை பொருளாதார வளர்ச்சி. உச்சநிலை பொருளாதாரத்தில் நமக்கு சுரண்டதான் முடியும். ஸோ இந்த தினம் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைய தினம் இந்த உலகத்தில் நம்ம செய்கிறது உண்மையாகவே பெரிய கஷ்டமான ஒரு செயலாக செய்து கொண்டிருக்கிறோம். 100 கோடி மக்கள் தான் இந்த பூமியில் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் வாழ முடியும் என்று சொல்லி அதிர்ச்சியான தகவலை விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் நம்ம கன்சம்ஷன் இஸ் டூ ஹை. 100 கோடி மக்களுக்கே இயற்கை வளங்கள் இல்லை இந்த லைஃப் ஸ்டைலில். ஆனால் கடவுள் இது வேண்டாம்னு சொன்னார். ஏற்கனவே சொன்னேன், பாபேல் ஐட்டம்ஸ் வேண்டாம், விட்டுடுங்க, பெருகி பருங்கள். நிறைய பிள்ளைகள், கடவுள் ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்க இல்லையா? ஸோ நிறையா பேர் இருக்கட்டும், கடவுள் லவ் பண்ணுவார், பராமரிப்பார். ஆனால் அந்த பாபேல் ஐட்டம் நம்ம கொண்டு வந்த லைஃப் ஸ்டைல், கடவுள் நமக்கு கொடுத்த லைஃப் ஸ்டைல் உண்மையாகவே நல்லா சாப்பிடுங்க, நல்லா பிள்ளை பெற்றுங்க, நல்லா தகவு அமைத்து கொள்ளுங்கள், அடாப்டேஷன், சந்தோஷமாக வாழுங்க வாழ்க்கை.